الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குத்துபாவின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இமாம் மிம்பருக்கு வருவதற்கு முன்னால் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஆரம்ப சஃப்புகளிலே வந்து அமர்ந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அது சுன்னத். இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொள்வது என்பது ஒரு சுன்னத், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வழிகாட்டலாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான், அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருட்கொடை தான் நம்முடைய வீடுகள் என்பது. அல் புயூத். இந்த நிஅமத்துடைய அந்த முக்கியத்துவத்தை, அருமையை ஒரு முஸ்லிம் எப்போது புரிந்து கொள்வான் என்றால், இந்த பாதையோரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிற போது புரிந்து கொள்வான் இன்ஷா அல்லாஹ். வீடுகள் இல்லாமல் சில பகுதிகளிலே பாதையோரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனாதரவான பிள்ளைகளை, மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அகதிகளை பார்க்கிறோம். வீடுகள் இல்லாமல் அகதி முகாம்களிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு முஸ்லிம் வீடு என்பது எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரா அன்-நஹல் என்ற அத்தியாயத்தின் 80வது வசனத்திலே குறிப்பிடுகிறான்: வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே இருந்து உங்களுக்கு சகனை ஏற்படுத்தி இருக்கிறார். சகன் என்றால் அமைதி, அன்பு, நிம்மதி. இவைகளை அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே இருந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். குளிரிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற ஒரு இடம்தான் வீடு என்பது. அடுத்தவர்களுடைய பார்வைகளிலே இருந்து ஒருவனை மறைத்துக் கொள்ளக்கூடிய இடம்தான் வீடு என்பது. எதிரிகளிடம் இருந்து ஒருவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இடம்தான் வீடு என்பது. எனவே வீடு என்பது ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்பதை நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கான உறுதிமிக்க அத்திவாரம் என்பது வீடுகள் என்ற ஒரு விடயம் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய வீடு எவ்வாறு அமைய வேண்டும்? அது இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றிய அடிப்படையிலே உறுதியாக கட்டியெழுப்பப்படுகிற போதுதான் நாம் இந்த உம்மத்தை, இந்த முஜ்தமா என்ற சமூகத்தை உருவாக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டை
இஸ்லாமிய வீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த சபையிலே இதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன். அது ஒரு அமானிதம் சகோதரர்களே. எங்களுடைய மார்க்கம் ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறது. இந்த வழிகாட்டல்களின் அடிப்படையில் நம்முடைய வீடுகள் அமைந்திருக்கிறதா? இதை நானும் நீங்களும் இன்றைய ஹுத்பாவிலே ஒரு முஹாசபா செய்து பார்ப்போம், சுய விசாரணை செய்து பார்ப்போம். இதிலே அன்புக்குரியவர்களே, முதலாவது அடிப்படை, ஒரு வீடு ஒரு இஸ்லாமிய வீடாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. திருமணத்தின் போது மணமகன் மணமகள் தெரிவு என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அதான் பேசிக். அந்த பேசிக் ஒழுங்காக போடப்படவில்லை என்றால் சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லீமுடைய வீட்டை ஒரு இஸ்லாமிய வீட்டை உருவாக்க முடியாது. இதை பெற்றோர்களும் விளங்க வேண்டும், இளைஞர்களும் விளங்க வேண்டும். அதுதான் அடிப்படை. உலமாக்கள் சொல்லுவார்கள், சாலிகான கணவனும் சாலிகான மனைவியும் ஒன்று சேர்வதன் மூலம் ஒரு சாலிகான வீடு கட்டி எழுப்பப்படுகிறது. அதான் உண்மை, யதார்த்தம். அதான் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் எங்களுடைய மார்க்கம் என்பது திருமணங்களின் போது நமக்கு காட்டியிருக்கிற வழிகாட்டல் என்ன? மார்க்கத்தின் அடிப்படையிலே மணமகனை மணமகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். துன்கஹுல் மர்அத்துலி அர்பஇன், இந்த உலகத்திலே ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் செய்யப்படுவாள். எந்த திருமணத்தை எடுத்தாலும் இந்த 4 இருக்கும், இந்த 4ல் ஒன்று இருக்கும். முதலாவது சொன்னார்கள் லிமாலிஹா, அவளுடைய செல்வத்திற்காக அவள் திருமணம் செய்யப்படுவாள். அவள் நல்ல பணக்காரி, அவளை கல்யாணம் முடிச்ச நிறைய சொத்துக்கள் அனுபவிக்கலாம் என்ற அந்த எண்ணத்திலே. வலி ஹசபிஹா, அவளுடைய பரம்பரை நல்ல குலம் என்று சொல்லி அதற்காக மட்டும் கல்யாணம் முடிக்கிறது. வஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். இந்த 4 விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இந்த 4ஐயும் புறக்கணிக்கல. ஃபலுஃபர் பிதாத்தி தீன் என்று சொன்னார்கள். மார்க்கமுள்ள பெண்ணை நீ திருமணம் செய்து கொள், தரிபத் யதாக், அதன் மூலம் நிறைய ஹைர்களை நலவுகளை பெற்றுக் கொள்வாய், உன்னுடைய வாழ்க்கை வளம் வரும் என்று சொன்னார்கள். இது மார்க்கத்துடைய அடிப்படை வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை புறக்கணித்து விட்டு சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அழகுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்தால் அல்லது செல்வத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்தால் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு இஸ்லாமிய வீட்டை கட்டியெழுப்பவே முடியாது. இதுதான் அடிப்படை. மார்க்கத்தை முதன்மைப்படுத்துங்கள். மார்க்கத்தோடு அழகு இருக்கலாம், மார்க்கத்தோடு குலம் இருக்கலாம், மார்க்கத்தோடு செல்வம் இருக்கலாம், ஆனா மார்க்கத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள். அதனால்தான் இந்த வலிமார்களுக்கு, பெண்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன? இதா அதாக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்திலே ஒரு ஆண் வருகிறான், உங்கள் மகளை திருமணம் கேட்டு, அவன் நல்ல மார்க்கமுள்ள ஒருவனாக இருக்கிறான், நல்ல அஹ்லாக்குள்ள பண்பாடுள்ள ஒருவனாக இருக்கிறான், அதை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்கள். அப்படி பொருந்திக் கொண்டால் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுங்க. நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் சோதனைகளும் ஏற்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். பெண்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிகாட்டல். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு இஸ்லாமிய வீடு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை தூண்கள் இவைகள் தான். இதை புறக்கணிக்க முடியாது. இன்றைக்கு நாம் இதை ஒரு சிம்பிளான ஒரு விடயமாக எடுக்க முடியாது சகோதரர்களே. திருமணம் பேசுகிற போது, மாப்பிள்ளை பார்க்கிற போது அவன் ஐவேளை தொழுகிறானா, நல்ல அகீதா கொள்கையுடையவனாக இருக்கிறானா, அஹ்லாக்குள்ள ஒருவனாக இருக்கிறானா என்பதை பார்க்கின்றவர்கள் மிக குறைவு.
முதலாவது பார்ப்பது அவனுடைய ஜொப்பை தான், அவனுடைய செல்வத்தை தான். இந்த ரெண்டும் இருக்கும். ஆனால் வருகின்ற அந்த கணவன், அந்த மாப்பிள்ளை குடிகாரனாக இருப்பான், ஜினா செய்கிற ஒருவனாக இருப்பான், விபச்சாரம் செய்கிற ஒருவனாக இருப்பான். ஆனா வெளியில பட்டம் பதவி எல்லாம் இருக்கும், எல்லா செல்வமும் இருக்கும். எத்தனை குடும்ப வாழ்க்கைகளில் இந்த பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு பிரிவடைந்திருக்கிறது, தலாக் வரைக்கும் போயிருக்கு, நமக்கு தெரியும். அடிப்படை விடயம் சகோதரர்களே. எனவேதான் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய வீட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை என்பது இதுதான். மார்க்கத்தின் அடிப்படையிலே கணவனும் மனைவியும் தெரிவு செய்யப்பட வேண்டும். இரண்டாவது விடயம் அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வீடு என்பது ஈமானின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாதவனுடைய வீட்டுக்கும் இவனுடைய வீட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் அதுதான். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவனுடைய வீட்டுக்குள் ஷிர்க் இருக்கும், மூட பழக்க வழக்கங்கள் இருக்கும், எல்லா அஞ்சாமை அதாவது அறியாமை கால பழக்கங்களும் இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் அப்படி இருக்க முடியாது. அவன் அல்லாஹுவை மறுமை நாளை உறுதியான அடிப்படையிலே ஈமான் கொள்ளுகிற அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். அல்லாஹு தஆலா ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா ரகீப், எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு எதுவும் மறைவதில்லை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த குடும்ப அங்கத்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வீடுகளுக்கு முன்னால வீடுகளை சூழ சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி வைத்திருக்கிறோம். முன்னுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிப்போம், இப்படி இந்த வீடு சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுகிறது, இந்த கடை இந்த பள்ளிவாசல் கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வளவு அழகாக சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தஆலா எங்களை எந்த நேரத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ரகீப், அவனுக்கு எதுவும் மறையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் செய்கிற நன்மை அது ஒரு கடுகின் வித்தளவுக்கு இருந்தாலும் சரிதான், ஒரு கடுகளவுக்கு இருந்தாலும் சரிதான், அது பாறாங்கல்லுக்குள் இருந்தாலும் வானங்களில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதை கொண்டு வருவான். அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. இப்படி ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்றால், ஒரு மனைவிக்கு தெரியாம கணவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் மனைவியை பயப்படுவதை விட அல்லாஹ்வை பயப்படுவான். ஒரு கணவனுக்கு தெரியாமல் மனைவி பாவம் செய்ய மாட்டாள் என்றால் அவள் அல்லாஹ்வை பயப்படுவாள். பிள்ளைகள் பார்ப்பதெல்லாம் பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு பாவத்தை செய்யறதில்லை, தவறு செய்யறதில்லை. ஆனால் அவர்களை விட்டும் தூரமாகிவிட்டால் செய்வார்கள். எனவேதான் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக வர வேண்டிய ஒரு ஈமானிய உணர்வு, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எங்களை விசாரிப்பான். நமக்கு இந்த உலகத்திலே தந்த ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் அவன் விசாரிப்பான். ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுக்கு இந்த உலகத்திலே நீங்கள் செய்தவைகளுக்காக மறுமை நாளில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய நம்பிக்கை. மௌத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவது கிடையாது. அப்ப எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லிம் வீடு என்பது ஈமானின் அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும். அதற்குள் ஷிர்க் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பற்றிய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். மறுமை நாள் இருக்கிறது என்ற பயத்தோடு வாழுகிற குடும்ப அங்கத்தவர்களை ஒரு முஸ்லிம் வீடு உருவாக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த காலத்திலே அது கஷ்டமான விடயம் என்றாலும் நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு அப்படி உருவாக்க வேண்டும். இது இரண்டாவது விடயம். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் வீடு என்பது அந்த வீட்டிலே உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களும் ஐவேளை தொழுகைகளையும் ஏனைய தொழுகைகளையும்
நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலே ஜமாத்தோடு தொழுவதற்கு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். பெண்கள் வீடுகளில் தொழ வேண்டும். ஆண்கள் ஃபர்லான தொழுகைகளை மஸ்ஜிதுக்குள் தொழுதிருந்தாலும் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். வீடுகளிலே தொழுவது என்பது பரக்கத். ஒரு முஸ்லிம் வீட்டுக்கும் முஸ்லிம் அல்லாத வீட்டுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு என்ன? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவன் தொழமாட்டான், ஆனால் ஒரு முஸ்லிம் தொழுவான். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் ஏனைய மதத்தவர்களுடைய வீடுகளை போன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வீட்டில யாரும் தொழுவதில்லை. எப்படி பரக்கத்தை அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும் சகோதரர்களே? இன்றைக்கு சில ஆண்கள் இருக்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவதில்லை. இதை பற்றி நமக்கு பல ஹுத்துபாக்களிலே ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு நோன்பு காலத்தில் இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. தொழுகையாளிகள் மிக குறைவு. சிலர் அறவே தொழுவதில்லை. வீட்டிலே கணவன் தொழுவதில்லை, மனைவி தொழுவதில்லை, பிள்ளைகள் தொழுவதில்லை. அந்த வீடு ஒரு முஸ்லிம் வீடாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய வீட்டுக்கும் அதற்கும் என்ன வேறுபாடு? சில ஆண்கள் இருக்கிறார்கள், வீட்டிலே தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள். எப்படி எச்சரிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நமக்கு தெரியும், அவர்கள் ஒரு காரூணிய நபி என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது இரக்கம் கொண்ட ஒருவர். அவர் சொல்லுகிறார், வீட்டிலே ஆண்கள் தொழுகிறார்களா? எந்த மார்க்க காரணமும் கிடையாது. அந்த வீடுகளை எரிக்க வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடுகிறது. தொழுகைக்காக காமத்து சொல்லப்பட்டு ஒருவரை இமாமாக நியமித்து விட்டு நான் இப்படியான வீடுகளுக்கு போய் அதை எரிக்க வேண்டும் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் வீடு என்றால் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுவதற்கு பள்ளிக்கு வரும். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அடிக்கடி சொல்லப்படுகிறது. சிந்தனை பெறவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிட்ட போய் ஒரு ஃபத்வா கேட்கிறார். எனக்கு பார்வை இல்லை, பள்ளி வாசலுக்கு என்னை அழைத்துக் கொண்டு போவதற்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை, மதீனாவுடைய வாழ்க்கை, நான் வீட்டிலே தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகிறது. அந்த சஹாபியை அழைக்கிறார்கள். உங்களுக்கு அதான் சொல்லுகிற சத்தம் கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஹய்ய அல ஸலா கேட்கிறதா? ஹய்ய அலல் ஃபலாஹ் கேட்கிறதா? அப்படி கேட்டால் நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய நிலையோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது சகோதரர்களே? நியாயம் கற்பித்துக் கொண்டு போகக்கூடாது. ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும். வீடுகளிலே பெண்கள் உரிய நேரத்துக்கு முஸல்லா விரித்து தொழ வேண்டும். அந்த தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களை பார்த்து இப்படியும் சொன்னார்கள், இஜஅலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்கள் தொழுகையிலே இருந்த ஒரு பகுதியை, அதாவது சுன்னத்தான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் கபறுகளாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். தொழப்படாத வீடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் கபறுகள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு எத்தனையோ வீடுகள் கபறுகளாக இன்றைக்கு நிறைந்திருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடங்களாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படக்கூடிய வீடுகள். எனவே தொழுகை விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். ஒரு முஸ்லிமையும் ஒரு முஸ்லிம் அல்லாதவரையும் பிரித்து காட்டக்கூடிய பிரிவோடியது தொழுகை. எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. என்ன நியாயம் சொல்ல போகிறோம்? உடம்பிலே உயிரிழக்கும் காலமெல்லாம் தொழ வேண்டும், பிரயாணத்தில் தொழ வேண்டும்.
உங்களுக்கு நின்று கொண்டு தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும், முடியவில்லை என்றால் சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும், முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டு தொழ வேண்டும். உடம்பில் உயிரிழக்கும் காலமெல்லாம் கடைசி கட்டம் உங்களுடைய மனதால் நினைத்து தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் பைத்தியக்காரனாக இருந்தால் தொழுகையை விடலாம். என பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை. பெண்களிலே மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்களிலும் பெண்களிலும் இந்த தொழுகையை பாழாக்கக்கூடிய பலரை பார்க்கிறோம். சிம்பிளாகிவிட்டது சகோதரர்களே, சிம்பிளாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக சுபகு தொழாமல் உறங்கக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் கிராமங்களிலே ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களிலே விழித்திருக்கிற ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது. சுபகு தொழுகை இல்லாமல் தூங்க போகிறார்கள். களியாட்டங்கள், நிகழ்வுகள், விளையாட்டுகள் இன்றைக்கு அதிகமாக இரவு நேரங்களிலே தான் அரங்கேற்றப்படுகின்றன. இதனுடைய விளைவை நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. சுபகுக்கு தொழுகைக்காக வருகிற நேரத்தில் கூட அந்த விளையாட்டு முடியவில்லை. அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப இரவெல்லாம் விழித்திருந்து சுபகு இல்லாமல் உறங்குகின்ற ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்படியான அங்கத்தவர்கள் நம்முடைய வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வீடுகள் என்பது முஸ்லிம் வீடுகளா? நீங்களே விடை சொல்லுங்கள் சகோதரர்களே. ஒரு காஃபிர் தொழ மாட்டான், ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும். வீட்டிலே யாரும் தொழுவதில்லை. குறிப்பாக சுபகு தொழுகை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற பலர் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனிதர் விடியும் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய காதுகளுக்குள் ஷைத்தான் சலம் கழித்துக் கொண்டிருக்கிறார். சுபகில்லாமல் தூங்கக்கூடியவர்களே, உங்களுடைய காதுகளுக்குள் ஷைத்தான் சலம் கழித்துக் கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய நஜிசுக்குள் தான் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் இரவிலே தூங்க சென்றால் ஷைத்தான் ஒவ்வொருவருடைய பிடரியிலும் 3 முடிச்சுக்களை போடுவான். இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். 3 முடிச்சுக்கள். ஒவ்வொரு முடிச்சையும் போடுகிற போல சொல்லுவானாம், இன்றைக்கு உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, நீண்ட இரவு இருக்கிறது என்று சொல்லுவானாம். அந்த முடிச்சுக்களோடு ஒருவன் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி தூங்கி அவன் சுபகில்லாமல் எழுந்து விட்டால், அன்புக்குரியவர்களே, அவன் ஷைத்தானுடைய பொறுப்பிலே தான் காலை பொழுது அடைகிறான். அதை அவிழ்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் 3 வழிகளை சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? புகாரிலே வருகிறது. முதலாவது வழி என்ன? நீங்கள் எழுந்தவுடன் துஆ ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆவை நீங்கள் ஓதினால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். இரண்டாவது, நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும். மூன்றாவது, தொழுகைக்காக வந்து தக்பீர் கட்டுங்கள். மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடும். இப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் காலை பொழுதை அடைந்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். இன்றைய பொழுது பரக்கத் நிறைந்த அல்லாஹ் வழிகாட்டக்கூடிய ஒரு பொழுதாக, ஒரு தினமாக அமைய வேண்டுமா? சுபஹ் தொழுகையை கொண்டு அந்த நாளை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்கள் ஜமாத்தோடு பள்ளிக்கு வந்து தொழுங்கள். முஸ்லிம் வீடுகளாக மாற்ற வேண்டும் சகோதரர்களே. ஆன்மீக வறுமை நம்முடைய வீடுகளிலே ஷைத்தான்கள் குடியிருக்கிற இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அது நமக்கு விளங்குவதில்லை. எனவேதான் ஒரு முஸ்லிம் வீடு என்பது, அன்புக்குரியவர்களே, அதிலே உள்ள அனைத்து அங்கத்தவர்களும் தொழுகை விடயங்களிலே பேணுதல் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் நமக்கு பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த விடயத்தில் என்னுடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஹுத்பாவிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை கேளுங்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம், அன்புக்குரியவர்களே, ஒரு வீடு ஒரு முஸ்லிம் வீடாக இருக்க வேண்டும் என்றால்
அதற்கான ஒரு அடையாளமாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீட்டிலே திக்ருல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக அந்த வீட்டிலே உள்ள அனைவரும் இருக்க வேண்டும். இது சின்ன விடயமாக இருக்க வேண்டாம். ஆன்மீக வறுமை, அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையிலே உள்ள தொடர்பிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனம், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நமக்கு மனக்குழப்பங்கள், வீடுகளிலே பிரச்சனைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டிலே ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவோம். இல்லை என்றால் முடியாது. இது வஹி, நம்புங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீடுகளை எப்படி ஓமானப்படுத்தினார்கள் தெரியுமா? மஸலுல் பைத் அல்லதி யுத்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத் அல்லதி லா யுத்கருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிற வீட்டுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத வீட்டுக்கும் இடைக்கும் உள்ள உதாரணம் உயிரோடு இருக்கிறவனுக்கும் மரணித்தவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்றதான். சுப்ஹானல்லாஹ். ஒரு வீட்டிலே திக்ருல்லாஹ் இல்லை என்றால் அந்த வீடு செத்த வீடு. திக்ருல்லாஹ் இருக்கக்கூடிய வீடுதான் அது உயிருள்ள வீடு. இன்றைக்கு அதிகமான வீடுகள் செத்த வீடுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அங்குள்ளவர்கள் உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் செத்தவர்கள், ஜனாசாக்கள், மையத்துக்கள். இது மார்க்கத்துடைய பார்வை. அதனால் தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திக்ருல்லாஹ்வை மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். காரணம், மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிற ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான வழி அதான். வேற வழி கிடையாது. வீட்டுக்குள் போகிற போது திக்ர் இருக்க வேண்டும், வெளியேகிற போது திக்ர். மலசல கூடத்துக்குள் போகிற போது, அதை விட்டு வெளியேறுகிற போது, சாப்பிடுகிற போது, சாப்பிட்டு முடித்து விட்டால், தூங்குகிற போது, தூங்கி எழும்பி விட்டால், மலசல கூடத்துக்குள் போகிற போது, அதை விட்டு வெளியாகிவிட்டால், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தர்ப்ப துஆக்கள் இருக்கின்றன. எத்தனை வீடுகளில் அது ஓதப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிற போது திக்ருல்லாஹ்வோடு நுழைகிறார். திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு, நினைவு கூர்ந்து கொண்டு நுழைகிறார். இமாம் நவவி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி நுழைவது. இதான் திக்ருல்லாஹ். விடத்து பிஸ்மில்லா சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நுழைவது. வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் இல்லாட்டிலும் பரவாயில்லை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி ஒருவர் நுழைகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு இந்த வீட்டில் எனக்கு தங்குவதற்கும் இடம் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு மனிதன் வீட்டுக்குள் நுழைகிறான், பிஸ்மில்லா சொல்லவும் இல்லை, சலாம் சொல்லவும் இல்லை. இப்போது ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு இந்த வீட்டிலே எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லுவானாம். அதே அடியான் சாப்பிடுவதற்கு போவான். சாப்பிடறதுக்கு முன்னால் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட ஆரம்பிப்பான். ஷைத்தான் சொல்லுவானாம், இந்த வீட்டிலே எனக்கு சாப்பாடும் கிடைத்து விட்டது. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஒருவர் பிஸ்மில்லா சொல்லவும் இல்லை, சலாம் சொல்லவும் இல்லை, வீட்டுக்குள்ள போறார். ஷைத்தான் இருக்கான். ஷைத்தான் என்ன செய்வான்? அவன் வேலையை காட்டுவான். அவனுக்கு பிடிச்சது என்ன? முதலாவது கணவனையும் மனைவியையும் பிரிப்பது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறது. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகளுக்கான காரணங்களை பாருங்கள், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் தான். அப்ப நாம வீடுகளுக்குள் ஷைத்தானை வரவேற்று விட்டு, ஷைத்தானுக்கு தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்து விட்டு, எப்படி நாம் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவது? ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல பரக்கத் தேடுறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு
கொண்ட கொழி வச்சிருப்பாங்க, பரக்கத்து கிடைக்கும் ஒரு தகடு. இப்பயும் சில இடங்கள் அது இருக்குது. வீட்டுக்குள்ள விஷ ஜந்துகள் வரப்படான்னு சொல்லி அந்த வீட்டுடைய மூலையில ஒரு போத்தலை கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் மண் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, இது இந்த அவுலியாவுடைய கபர்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மண். அந்த மண் இருக்கிற வீட்டுல விஷ ஜந்துகள் வராது. இப்படி பழகிய சமூகம் நம்முடைய சமூகம். இதெல்லாம் சிறுக். அன்புக்குரியவர்களே, திக்ருல்லாஹ் இருக்கிற போது மட்டும்தான் ஷைத்தானை வீடுகளிலிருந்து விரட்ட முடியும். காலை மாலை திக்ர் செய்யப்படுகிற வீடுகள் எத்தனை வீடுகள்? உங்களுடைய மனைவி மக்கள் வீடுகளிலே காலை மாலை திக்ர்களில் ஈடுபடுகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று இரவு எனக்கு தேள் கொட்டி விட்டதுன்னு சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மாலை பொழுதை அடைகிற போது இரவு நேரத்தில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த மாலை விக்ரை நீங்கள் ஓதி இருந்தால் அது உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தி இருக்காதுன்னு சொன்னார்கள். இது ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய. உங்களில் ஒருவர் ஒரு பயணம் போகிறீர்கள், ஒரு இடத்திலே தங்குவதற்காக இறங்குகிறீர்கள். நீங்கள் அந்த இடத்தில் தங்குகிற ஆரம்பத்திலே அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று நீங்கள் ஓதினால் நீங்கள் அந்த இடத்தை விட்டும் திரும்பும் வரைக்கும் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இது வஹி, நம்ப வேண்டும். ஒருவர் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉன் அலீம், அல்லாஹ்வுடைய அந்த பெயரை கொண்டு இந்த வானத்திலோ பூமியில உள்ள எதாலையும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய பிஸ்மிக்கு முன்னால எல்லாம் உளுந்துரும். அல்லாஹ்வுடைய பேரு. இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அன்றைய நாளில் அவருக்கு எந்த சோதனையும் ஏற்படாது. அல்லாஹ் பாதுகாப்பான் ஷைத்தானுடைய தீங்கிலே இருந்து. எனவேதான் நம்முடைய வீடுகள் முஸ்லிம் வீடுகளாக இருக்க வேண்டும் என்றால் திக்ருல்லாஹ், அந்த வீடுகளில் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் உங்களை கேளுங்கள் சகோதரர்களே. உங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த திக்ர்கள் உங்களுடைய நாவுகளிலே இருந்து வெளியேறுகிறதா? எப்படி அந்த வீட்டை நாம் ஒரு பாதுகாப்பான, பரக்கத்து நிறைந்த, அமைதி நிறைந்த, ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு வீடாக மாற்ற முடியும்? இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இது குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே நமக்கு உலமாக்கள் சொல்லித் தந்த சில முக்கியமான விடயங்கள். எனவே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட அடிப்படையிலே நம்முடைய வீடுகள் மாற்றப்பட்டால் அது முஸ்லிம் வீடுகள். அப்படியான வீடுகளால் தான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். எனவே அப்படியான வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் எவை? அது திக்ருல்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய வீடாக அந்த வீடு இருக்க வேண்டும். அதிலே ஒரு விடயம்தான் குர்ஆன் ஓதக்கூடிய வீடு. அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே முதன்மையான திக்ர் திலாவத்துல் குர்ஆன். நம்முடைய வீடுகளில் அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். எத்தனை வீடுகளில் அல் குர்ஆன் ஓதப்படுகிறது? ஷைத்தானுடைய பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேவை. எல்லா வகையான முசீபத்துகளும் நமக்கு வரக்கூடாது. நிம்மதி வேணும், பரக்கத்து வேண்டும். ஆனால் குர்ஆனும் ஓத முடியாது.
குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களில் இன்றைக்கு இசைகள் இடத்தை பிடித்து விட்டன. இது உண்மையிலேயே ஒரு கசப்பான உண்மைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்க வேண்டாம், மக்பராக்களாக ஆக்க வேண்டாம். மக்பரா என்பது நிறைய கபறுகள் நிறைந்த இடம், அதற்குள் நிறைய ஜனாசாக்கள் மையத்துக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வீடுகளாக உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரா அல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். எத்தனை பேருடைய வீட்டிலே சூரா அல் பக்ரா ஓதப்படுகிறது? ஆனால் ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு நல்லா குர்ஆன் ஓதுறாங்க, கபரடிய குர்ஆன் ஓதுறாங்க. அவர் மௌத்தான 3, 7, 40 வருஷம் என்று குர்ஆன் ஓதுறாங்க. இதனுடைய நன்மைகள் அவரை சேராது என்பதுதான் மிகச்சரியான கருத்து. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தும் அதுதான். உயிரோடு இருக்கிற போது குர்ஆனை ஓதுங்கள். நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு காசு கொடுத்து லெவ்வைமார்களை வீட்டுக்கு அழைத்து குர்ஆனை ஓத வைத்து அந்த நன்மைகளை நமக்கு கபருக்குள் சேர்க்கலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் சகோதரர்களே, அது சேராது, அப்படி நன்மை சேராது. வீடுகளிலே நீங்கள் உயிரோடு இருக்கிற போது குர்ஆனை ஓதுங்கள். மக்பராக்கள் என்பது குர்ஆன் ஓதப்படுகிற இடம் கிடையாது. இன்றைக்கு என்ன செய்யறோம் என்றா, வெள்ளிக்கிழமையான பெருநாள் வந்தா யாசின் குர்ஆன் எடுத்துக்கொண்டு கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக மாற்ற வேண்டாம், குர்ஆன் ஓதுங்கள் என்றார்கள். மையவாடிகள் என்பது குர்ஆன் ஓதப்படுகிற இடம் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நமக்கு. உங்களோட வாப்பா மௌத்தாயிட்டாரா, அவரை கபரோட போய் அவருக்கு துஆ செய்யுங்க, அவருக்கு பிழை பொறுப்பு தேடுங்க, அவருக்காக நீங்கள் நிரந்தர தர்மங்களை செய்யுங்கள், அனுமதிக்கப்பட்ட விடயங்களை செய்யுங்கள், அனுமதிக்கப்படாத விடயங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் வீடுகளிலே உயிரோடு இருக்கிற போது குர்ஆனை ஓதுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கவலையோடு எல்லோரும் பேசிக் கொள்கிறோம். ஒரு காலத்திலே மகரிபுடைய நேரத்தை அடைந்து விட்டால் எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதல் சட்டம் தான் கேட்கும். என்ன, வாப்பாவும் ஓதுவாரு, உம்மாவும் ஓதுவா, பிள்ளைகளும் ஓதுவாங்க. அப்படி ஒரு ஹல்கா இருக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி இருக்குதா? இன்றைக்கு இசை ஒலிகள் சட்டம் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. சமூகத்திலே சில பாவங்கள் வரும் சகோதரர்களே, சில ஹராமான விடயங்கள் வரும், அது மக்களுடைய பார்வையில் சிந்தலாகிவிடும். அப்படி ஒரு விடயம் தான் இந்த இசை என்பது. இன்றைக்கு எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் அதுல இசை கலந்திருக்கிறது. எல்லாத்திலையும், வீட்டில மட்டுமல்ல, பொதுவான நிகழ்வுகளை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய ஊரிலே நடாத்தப்படுகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்குள்ள இசை, கச்சேரி, பாட்டுக்கள் கலந்த ஒரு நிலைதான் உருவாகிவிட்டது. இது ஆபத்தான நிலை. காலப்போக்கில் நம்முடைய உள்ளத்தில் எப்படி வரும் என்றால், இசை என்பது ஹராம் இல்லை என்ற உணர்வு உள்ளத்தில் வந்துடும். வியாபாரிகள், இப்ப உணவகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, வர்த்தக நிலையங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வியாபாரத்தை கொஞ்சம் கூட்டுவதற்காக வேண்டி சில யுக்திகளை கடைபிடிக்கிறார்கள். அதுல ஒன்று அந்த மியூசிக்க போடுறது. ஒரு பாவத்தை தனியை செய்யறதும் பாவம் தான், பப்ளிக்கா செய்யறது பெரும்பாவம். இன்றைக்கு நம்முடைய வியாபாரத்திலே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் என்பதற்காக ஹராமான யுக்திகளை கடைபிடிக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம். ஒரு தற்காலிகமான லாபம் கிடைத்தாலும் அதிலே பரக்கத் இருக்காது சகோதரர்களே, பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வீடுகளில் இன்றைக்கு இசைகள் அதிகரித்திருப்பது போல நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே போகின்றன. எனவே அதை மாற்றி அமைக்க வேண்டும். குர்ஆன்களை வீடுகளில் ஓத வேண்டும். பாப்பா ஓதணும், உம்மா ஓதணும், பிள்ளைகள் ஓதணும். பிள்ளைகளை ஓத சொல்லி போட்டு பாப்பா ஒரு பக்கம், உம்மா ஒரு பக்கம் போன்ல இருந்தா பிள்ளை எப்படி ஓதும்? இன்றைக்கு பார்த்தா வீடுகள் எப்படி இருந்தா, ஒரு காலத்துல குர்ஆனோடு எப்படி மக்கள் தொடர்பாக இருந்தார்களோ அதற்கு அதே மாதிரி இன்றைக்கு போனுடன் தொடர்பு இல்லார்கள்.
பாப்பா கிட்ட ஒரு போன், உமா கிட்ட ஒரு போன், பிள்ளைகள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு போன், அந்த வீட்டுல போன ஒரு ஆள் ஒவ்வொரு பக்கம். இறை நினைவு கிடையாது, குர்ஆன் திலாவத்து கிடையாது. எப்படி சகோதரர்களே உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும்? எப்படி அமைதி கிடைக்கும்? எனவேதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, ஒரு உபதேசமாக சொல்லுகிறேன். உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டிலே நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களாவது குர்ஆனை ஓத வேண்டும். வீட்டுக்கு பரக்கத்து வேண்டுமே. வீட்டிலே நிம்மதி இல்லை என்று சொல்கிறோம், எப்படி நிம்மதி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுங்கள். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியான ஒரு விடயம்தான், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்மையான விடயங்களில் ஒத்துழைப்பு கொடுப்பது. தஆவனு அலல் பிர்ரி வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியத்திலே, தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். கணவன் செய்கிற நல்ல விடயங்களுக்கு மனைவி உதவியாக இருக்க வேண்டும். மனைவிக்கு கணவன் உதவியாக இருக்க வேண்டும். அது வணக்கங்களாக இருக்கலாம், மார்க்கத்தை படிக்கிற விடயமாக இருக்கலாம், சதகாவுடைய விடயமாக இருக்கலாம், கணவனுடைய தொழிலாக கூட இருக்கலாம். உதவி ஒத்தாசையாகத்தான் இருக்க வேண்டும். மார்க்கம் அப்படித்தான் சொல்கிறது. மனைவி மார்க்கத்தை படிக்க வேண்டும், கணவன் அதுக்கு உதவி செய்யும். அவள் மார்க்கத்தை படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அது கணவனின் கடமை. தொழுகை விடயத்திலே கணவன் தொழுகையில் பொடுபோக்கா, மனைவி அதை சொல்ல வேண்டும், நசீகத்து செய்ய வேண்டும். மனைவி தொழுகையிலே பொடுபோக்கா, கணவன் நசீகத்து சொல்ல வேண்டும், அதை திருத்த வேண்டும். கணவன் பெரும் பாவத்தை செய்கிறானா, சுட்டி காட்ட வேண்டும். மனைவி பெரும் பாவத்தை செய்கிறானா, அதை கண்டுகொள்ளாமல் கணவன் போகக்கூடாது. அப்படியெல்லாம் போகக்கூடாது. கணவன்மார்கள் குடும்பத்தின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள். எனவேதான் ஒருவர் நன்மையின் திறப்பாகவும் தீமையின் பூட்டாகவும் அந்த வீடுகளிலே உள்ள ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவன் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழும்புகிறான் தொழுகைக்காக, மனைவியை எழுப்புகிறான். அவள் எழும்ப மறுக்கிற போது அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து அவளை அந்த தொழுகைக்காக எழுப்பாட்டுகிறான். இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புகிறாள், கணவனை எழுப்பாட்டுகிறாள். எழுந்த மறுத்த போது முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்புகிறாள். இந்த மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. சகோதரர்களே, தொழுகை விடயம், உஃபரியான வணக்க விடயங்களில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். சதகாவுடைய விடயத்திலும் அப்படித்தான். கணவன் சதகா செய்கிற போது மனைவி அதற்காக துவா செய்ய வேண்டும். ஏன் இவ்வளவு கொடுத்தீங்க என்று சொல்லக்கூடாது. அபூ தஹ்தா உம்மு தஹ்தா கடைசியாக சொல்லுகிற சம்பவம் உண்டு. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் ஒரு கட்டத்திலே 600 பேரித்தம் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்து விட்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மட காலத்துல எத்தனை ஏக்கர் காணி இருக்கிறது? 600 பேரித்த மரங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை. நீங்க அதை ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும். அவர உள்ளத்துல இருந்துதான் சொர்க்கத்துடைய மரம் மட்டும்தான். சொர்க்கத்துடைய மரம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்திலே மரம் நிழல்கள் இருக்கின்றன. நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரை வீரன் குதிரை எடுத்துக்கொண்டு 100 வருடங்கள் ஓடினாலும் ஒரு மரத்தின் நிழலை தாண்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மரத்தின் நிழலை 100 வருடங்கள் குதிரையில் ஓடினாலும் தாண்ட முடியாது. அப்ப அந்த அபூ தஹ்தாவுடைய உள்ளத்துல இருந்ததெல்லாம் அந்த சொர்க்கத்துடைய மரம் மட்டும்தான். 600 பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். மனைவிக்கு தெரியாது, அவருடைய சொத்து அவர் கொடுத்துட்டு வாராரு. அந்த தோட்டத்துக்குள் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். உடனே வந்து யா உம்ம தஹ்தா, மனைவியை கூப்பிடுறாரு. யா உம்ம தஹ்தா, வாருங்கள். அப்ப என்ன நடந்துச்சு அவ கேட்கிறா. அதுக்கு அவர் சொன்ன விடை இப்படித்தான், சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி என்னுடைய தோட்டத்தை நான் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டவுடன் அந்த மனைவி சொன்ன பதில், நீங்கள் செய்த வியாபாரம்
லாபமான ஒரு வியாபாரம் தான், இதிலே நஷ்டமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அப்படி ஒன்று நடந்திருந்தா நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் மறுமை சுவர்க்கம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் கூட இந்த சம்பவத்தை, இந்த செயலை பார்த்து விட்டு சொன்னார்கள், அபூ தஹ்தாவுக்கு சுவர்க்கத்திலே எத்தனையோ அடர்ந்த கொலைகளை கொண்ட பேரித்த மரங்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேரித்த மரங்கள் இருக்கின்றன. ஆச்சரியத்தோடு சொன்னார்கள். இப்படி ஒரு கணவன் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்துவிட்டு வருகிற போது மனைவி சொன்ன வார்த்தையை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே செய்த தர்மங்கள், நிலையான தர்மங்கள் என்பது இஹ்லாஸோடு செய்தால் அது நிச்சயமாக நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம், ஒரு முதலீடு. அதை ஆண்களும் விளங்கி இருந்தார்கள், பெண்களும் விளங்கி இருந்தார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக, உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கலாம், இஸ்லாமிய வீடுகளை உருவாக்கலாம். அந்த வீடுகளை கொண்டு ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒரு விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே நான் சொன்ன இந்த அடையாளங்கள், இந்த அடிப்படைகளை கொண்டதாக என்னுடைய வீடு இருக்கிறதா என்பதை நான் என்னை கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு ஆளும் உங்களை கேளுங்க. இந்த பயான கேட்டுட்டு நாம் எப்படி சொல்றோம்டா, மௌலவி இன்றைக்கு அவருக்கு தான் கொடுத்த குடுவை, இப்படி யோசிக்கிறார்கள் கூட. தனக்கு என்ன உபதேசம் என்பதை யோசிப்பவர்கள் குறைவு. எனக்கு சொல்லப்பட்ட உபதேசம் என்ன, என்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? இந்த கேள்வியை கேட்டு முஹாசபத்து நஃப்ஸ், சுய விசாரணையை செய்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீடுகளை முஸ்லிம் வீடுகளாக நாங்கள் மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வீடுகள் பரக்கத்துகளும் அமைதிகளும் நிறைந்த வீடுகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.